நார்மலா தானே இருக்க. குடிக்க கொஞ்சமாவது தண்ணி இருக்கா? சுத்தமா இல்ல. சாப்பாடு தீந்து போன 1 மணி நேரத்திலேயே தண்ணியும் தீந்து போச்சு. அடுத்து அலெக்சா, அங்க ஒரு வீடு தெரியுது. அதுவும் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த மாளிகை ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ ராஜ பரம்பரை தான் இங்க தங்கி இருக்கணும். இருக்கிறவங்க நல்லவங்களாவும் கைண்டானவங்களாவும் இருக்கணும். அப்பதான் நமக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும். ஒரு வழியா வந்துட்டீங்களா? வெல்கம். 2 பேரும் உள்ள வாங்க. ஸ்பார்க்கிள்ஸ் வேண்டாம். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? கொஞ்சம் பிரெட்டும் தண்ணியும் கிடைக்குமா? என்னங்க, இது எல்லாமே உங்களுதுதான். இந்த இடம், இந்த மாளிகை எல்லாமே உங்களுதுதான். எங்களோடதா? ஆமா, பழங்கால கதைப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாளிகையில வந்து தங்குவாங்க. பல வருஷங்களா அதுக்காகத்தான் இந்த மாளிகையை பாதுகாத்துக்கிட்டு வரோம். ஒரு வழியா நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அந்த கதையில எழுதப்பட்டிருக்கிறது இதுதான். என்னால இத நம்பவே முடியல. என்னால இத சுத்தமா நம்ப முடியல. நீ என்ன நினைக்கிற மெலடி? உங்களுக்கு தெரியுமா, இசை தேவதைகள் பழங்கதைகளை பாட்டா பாடுவாங்க. ஒருவேளை இது உங்களோடதாவும் இருக்கலாம். அப்படி எங்கள்தா இருந்தா நாங்க இங்க ஏதாவது சாப்பிடலாமா? ஓ, தாராளமா சாப்பிடுங்க. ஓ, கண்டிப்பா உங்களுக்கும் உண்டு. சாப்பாட்டுக்காக இப்படிலாம் நடிக்க வேணாம். உனக்கும் சாப்பாடு உண்டு. ஓ, ரொம்ப அழகா இருக்குல்ல? ட்ரை பண்ணி பாருங்க. நான் இளவரசி மாதிரி இருக்கேன். ஓ லியானா, இது நமக்கேத்த வீடுதான். நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு உணவு, தினமும் ஒரு அழகான புது ட்ரெஸ், ஒரு பரந்த பூந்தோட்டம். ஆனா இங்கேயே இருக்க முடியாது. ஏன் முடியாது? இது நம்மளோடது. இப்ப அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீசுது. அதை அனுபவிக்க வேணாமா? வேணும்னா மெலடியை கொண்டு போய் டைமண்ட் கேசல்ல விட்டுட்டு மறுபடியும் இங்க வரலாம். நம்ம உயிரோட திரும்பினா தானே. நீ என்ன சொல்ல வர? பூதம், பாம்புகள், மந்திர சக்தி, இதை தாண்டி நம்ம உயிரோட வர முடியும். ஆனா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு மெலடிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். இல்லன்னு சொல்லலையே. அவளை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கோம். இனி என்னால இதுக்கு மேல போக முடியாது. அவ்வளவுதான். அப்ப செஞ்ச சத்தியம், நம்ம கொடுத்த வாக்கு, ஈயனும் ஜெர்மியும் அதை பாத்துக்கிட்டோம். நான் இங்கதான் இருக்க போறேன். நீ சுயநினைவோட தான் பேசுறியா? ஆமா, சுயநினைவோட தான். பிளீஸ் இதோட விட்டுடுங்க. நீங்க நிறைய செஞ்சுட்டீங்க. பாரு, மெலடியும் அதத்தான் சொல்ற. நாம இங்கே இருந்துடலாம். நாம மட்டும் லெடியாவை தடுத்து நிறுத்தலன்னா நாம இருக்கிற இடம் அப்புறம் ஒரு நரகமா மாறிடும். சங்கீதம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எல்லா இடத்துலயும் சோகம் தான் நிறைஞ்சிருக்கும். நாம ஏன் செய்யணும்? வேற யாராவது இதை செய்யட்டுமே. ஆனா மெலடி நம்மளோட ஃப்ரெண்ட். என்னை விட உனக்கு மெலடி முக்கியமானவள் ஆயிட்டாளா? நோ, நான் அப்படி சொல்ல வரல. நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா என்ன புரிஞ்சுப்ப. கரெக்ட். ஆனா இப்ப உன்னை புரிஞ்சுக்க முடியல. நம்ம போலாம் ஸ்பார்க்கிள்ஸ். போலாம் மெலடி. நம்ம நேரா 7 ஸ்டோன்ஸ்க்கு போலாம். வேண்டாம் லில்லி, அவ போனதை என்னாலும் நம்ப முடியல. லியானா,